ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. அம்பேத்கருடைய ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வால்யூம்ஸ், பிக் வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே 1000 பக்கங்கள் கொண்ட நிறையா விஷயங்கள் இருக்கு. அதில் வந்து முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக அவ்வளோ எழுதியிருக்காரு. அதில் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் போர்ஷன், எந்த வால்யூம் தெரில, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து அம்பேத்கர் வந்து புத்தரையும் மார்க்ஸையும் கம்பேர் பண்ணி பேசின மாதிரியான ஒரு ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, இவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய ஸ்டாண்ட் என்ன, இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் வந்து எதெல்லாம் வந்து அப்ளிகபிள், எதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன்டு, இதெல்லாம் வந்து தூக்கி எறியப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அம்பேத்கருடைய பார்வையில் புத்தருக்கும் கால் மார்க்ஸ்க்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். ஸோ புத்தர் பார்த்தீங்கன்னா 563 கிமு அப்போ பிறந்தாரு. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1818 பிறந்தாரு. ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு மேலே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. புத்தர் வந்து ஒரு ஃபவுண்டர் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாலும், அவர் வந்து ஒரு இயக்கத்துக்கான ஒரு மதகுரு நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கான மீனிங் கிடையாது. பட் அவர் இயக்கத்துக்கான ஒரு தலைவராக இருந்திருக்காரு. அவருடைய நடைமுறைகள், அவருடைய ஐடியாஸ் எல்லாமே டோட்டலாக வேற. மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃப் நியூ ஐடியாலஜி, அதாவது எக்கனாமிக் சிஸ்டம், நியூ எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபவுண்டிங் ஃபாதராக இருந்திருக்காரு. ஸோ மார்க்சிஸ்ட் வந்து புத்தர் கிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம், புத்தர் வந்து மார்க்ஸ் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். புத்தருக்கும் மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ட்ரைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து டு எண்ட் த ஹியூமன் சஃபரிங் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி, அது ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போராடின ரெண்டு லெஜண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க கோல்ஸ் வந்து சிமிலராக இருந்தாலும் அவங்களுடைய மெத்தட்ஸும் சரி, அவங்களுடைய ஃபிலாசபி, தத்துவம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ புத்தாஸ் கிரீட், அதாவது புத்தருடைய நம்பிக்கை, அவருடைய ஐடியா, அவருடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல 3 பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணுறேன். இது புத்தருக்கும் மார்க்ஸுக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் புத்தருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிலாசபி, ஃபோக்கஸ் அண்ட் வியூ ஆன் ரிலீஜன். ஸோ அவருடைய தத்துவத்துடைய அந்த ஒரு இயற்கையான சொல்ற அவருடைய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, த்ரூ மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வி கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் த வேர்ல்ட் அப்படிங்கிறது அவருடைய இதற்கு. ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து உலகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் சஃபரிங், மொராலிட்டி, அதுக்கப்புறம் கம்பேஷன். ஸோ ஒரு மனிதனுடைய துன்பம், ஒழுக்கம், அவனுடைய இரக்கம், இதெல்லாம் வந்து தான் அவருக்கு வந்து முக்கியமான பாயிண்டாக இருந்திருக்குது. அது மூலமாக தான் அவருடைய இயக்கமும் அமைஞ்சிருக்குது. இவருடைய பார்வையில் ரிலீஜன், வியூ ஆன் ரிலீஜன் பார்த்தீங்கன்னா, ரிலீஜன் மஸ்ட் பி ரேஷனல், எத்திக்கல் அண்ட் ஹியூமன் சென்டர்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு ஃப்ரீ சொசைட்டிக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஜன் வந்து நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றாரு, அப்படிங்கிறது அம்பேத்கரும் சொல்றாரு. ஸோ நிறைய பேர் நம்ம மதம் வந்து தேவையில்லை, மதம் ஒழியணும் அப்படின்னு சொல்றோம். பட் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டாண்டா இருக்குது. நீங்க கவனிச்சிங்கன்னா ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு மதம் வந்து இட் மஸ்ட் பி ஃபேக்ட், பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு கடவுளை உருவாக்குற மாதிரியான முயற்சியிலையோ, இல்லாட்டி வந்து சோல் அப்படின்னு சொல்ற விஷயத்துல வந்து ஆன்மா அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல வந்து மதம் உருவாகக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புத்தருடைய முக்கியமான ஒரு கோட்பாடா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க காட் அப்படின்னு வந்துட்டாலே வந்து யார் பெருசு யார் சின்னதுங்கிற ஒரு அடிதடி நடக்கும். சோல் அப்படின்னு வந்துட்டாலே பியூரிஃபிகேஷன், புனிதத்தை பத்தி பேசுற மாதிரியான ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரீ சொசைட்டிக்கு வந்து ரிலீஜன் தேவை, பட் இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது புத்தருடைய ஒரு ஸ்டாண்டு. ஏன்னா மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும்ங்கிறதான் புத்தருடைய இது. அதே மாதிரி அறநெறி மற்றும் மனித நலன் அதை மையமாக வச்சு இருக்கிறதா மதம் இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதும் அவருடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லேர்னிங் வித்தவுட் கேரக்டர் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம என்னதான் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாலும் அதில் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கணும். ஸோ உங்கள் கேரக்டர் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து லேர்னிங்க்கு வந்து ஒரு முக்கியமான ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கற்றலும் பண்பும் அவசியம் அப்படிங்கிறதும் புத்தருடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லாமே வந்து மாறுதலுக்கு உட்பட்டது, எதுவுமே நிரந்தரமானதல்ல. சனாத்தன் அப்படின்னா ஒரு ரிஜிட் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அசைக்க முடியாத ஒரு கோட்பாடு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எல்லாமே மாற்றத்திற்குரியது. நீங்க எந்த ஒரு மதமா இருந்தாலும், எந்த ஒரு கடவுளா இருந்தாலும், எந்த ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ், மித்தாலஜி எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ராமாயண மகாபாரதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் மாறும். கேரக்டர்ஸ் சிலது இருக்காது, சிலது இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காத கதைகள் தான். அதை வந்து நம்ம வரலாறுங்கிற மாதிரி இது இப்படிதான், இந்த கேரக்டர் இப்படிதான், இதுதான் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ரிஜிட்டான ஒரு டாக்டர் வந்து இருக்கிறது வந்துட்டு தவறான ஒரு இது அப்படிங்கிறதும் புத்தர் சொல்றாரு. போர் வந்து அவசியம் அற்றது அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு பாயிண்டா இருக்குது.
இப்போ கால் மார்க்ஸோடைய creed அவருடைய நம்பிக்கைகள் பார்த்தோம்னா எகெயின் புத்தருக்கு சொன்ன மாதிரி இங்க இவருடைய நேச்சர் ஆஃப் philosophy ஃபோக்கஸ் அண்ட் வியூ அண்ட் ரிலிஜன் என்னன்னு பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் philosophy பார்த்தீங்கன்னா இவர் என்னன்னா த்ரூ எக்கனாமிக் அண்ட் மெட்டீரியல் ரெவல்யூஷன் வி மஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவர் வந்து எக்கனாமிக் அண்ட் மெட்டீரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரகிள், அதே மாதிரி எக்கனாமிக் எக்ஸ்பிளேஷன். ஸோ எல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்த வகையில் வந்துட்டு உலகத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே இவருடைய மார்க்ஸுடைய நம்பிக்கையா இருக்குது. வர்க்க போராட்டம் அப்புறம் பொருளாதார சுரண்டெல்லாம் வந்துட்டு இவர் முக்கியமான ஃபோக்கஸாக இருந்திருக்கு. இவருடைய பார்வையில மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜன் இஸ் அ ஓபியம் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ட்ரக் மாதிரி, அது வந்து ஒரு போதை. ஸோ அது வந்து கண்டிப்பாக இட் மஸ்ட் பி அபாலிஷ்ட், ரிலிஜன் மஸ்ட் பி அபாலிஷ்ட், அது வந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஒரு கோட்பாடு அப்படின்ட்டு கால் மார்க்ஸ் சொல்றாரு. ஸோ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில் வந்து ஒரு புரட்சி, அதை பற்றி அதை வச்சுதான் வேர்ல்டு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. எக்கனாமிக் ஷேப்ஸ் த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இவருடைய வாதம். அதாவது வரலாறு அப்படிங்கிறது பொருளாதாரத்துடைய சக்தியால் வந்து இயக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி சமூகம் வந்து 2 பேரால தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஓனர்ஸ், இன்னொன்று ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு உரிமையாளர் ஓனர் அப்படிங்கிறக்கும் வர்க்க போராளிகள் தொழிலாளர்கள் அவங்களுக்கும் இந்த 2 தான் வந்து 2 வச்சுதான் சமூகமே வந்து அமைஞ்சிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது இவருடைய பாயிண்ட். அப்புறம் உபரி மதிப்பு, அதாவது சர்ப்ளஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. சர்ப்ளஸ் வேல்யூ மூலமா தொழிலாளர்கள் வந்து சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் மார்க்ஸுடைய பார்வை. அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதனாலே பார்த்தீங்கன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஒழிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் அப்படிங்கிறதும். தொழிலாளருடைய வறுமை அதிகரிச்சு வரனால போராட்டம் இல்லாட்டி புரட்சி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ரெவல்யூஷன் மஸ்ட் ஹேப்பன் இன் வர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறதும் கால் மார்க்ஸுடைய பாயிண்ட். அப்புறம் சோசியலிசத்தை நிறுவுறதுக்கு வந்து சோசியலிசத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொலெட்டரேட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ ஒரு ஓனர் வந்து அதாவது உரிமையாளர்கள் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்றாங்கன்னா அதுக்கு சமமான எதிரான ஒரு தொழிலாளர்களுடைய சர்வாதிகாரம் வந்து மேலோங்கணும், அதுவும் அது புரட்சி மூலமா வந்து வெடிக்கணும் அப்படிங்கிறது மார்க்ஸுடைய ஸ்டாண்டா இருக்கு. இப்போ புத்தருடைய மீன்ஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கால் மார்க்ஸுடைய மீன்ஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சமூகத்தில் வந்து ஒரு மாற்றம் வர்றதுக்கு புத்தர் என்ன சொல்றாரு, மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசீலா 5 பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட், இன்டாக்சிகன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பஞ்சசீலா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும். நோபல் 8 ஃபோல்டு பாத் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ ரைட் வியூ, ரைட் ஸ்பீச், ரைட் கான்டக்ட், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரைட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த 8 விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் டாக்டரின் ஆஃப் நிப்பானா அப்படின்னு ஒரு நிப்பானா கோட்பாடு. இந்த நிப்பானா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா துன்பத்திலிருந்து விடுபடும் ஒரு நிலை. ஸோ இதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புத்தருடைய அவர் வைக்கிற பாயிண்ட். இது மூலமாக தான் வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நம்பிக்கை. அதே மார்க்ஸ் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வந்து கையில் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ எகெயின் தேவைப்படுற இடத்துல முடியாத கட்டத்தில் ஒரு புரட்சி வெடிக்கிறப்போ கண்டிப்பாக வயலன்ஸும் எடுக்கணும் அப்படிங்கிறது இவரோட பாயிண்டா இருக்கு. புத்தர் வந்து அஹிம்சை பத்தி பேசுறாரு, இவர் வந்து வயலன்ஸ் பத்தி பேசுறாரு. ஸோ மார்க்சிஸ்ட் பிலீவ் வயலன்ஸ் இஸ் நெசசரி டு ஓவர் த்ரோ த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம். ஸோ ஒன்று அழிக்கிறதுக்கு இன்னொன்று வந்து வன்முறை வந்து கையில் எடுத்துக்கிறது தப்பு இல்லைங்கிறது இவருடைய பாயிண்டா இருக்கு. அம்பேத்கர் வந்து இந்த பாயிண்ட் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன்னா ஆர்கியூவிங் தட் வயலன்ஸ் லீட் டு மாரல் டீகே அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. வயலன்ஸ் வந்து என்னைக்குமே ஒரு தீர்வாகாது, அதை கையாளுறதும் வந்து தவறான ஒரு விஷயங்கிறது அம்பேத்கருடைய அவர் வைக்கிற ஒரு கிரிட்டிசிசம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன வர்க்க போராளிகளுடைய பாட்டாளி வர்க்கத்துடைய சர்வாதிகாரம், அதுவும் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த ப்ரொலெட்டரியேட்டுங்கிறதும் மார்க்ஸ் வைக்கிற ஒரு முக்கியமான கருத்து. ஸோ மார்க்சிஸ்ட் அட்வொகேட் ஃபார் அ டெம்பரரி டிக்டேட்டர்ஷிப் டு என்ஃபோர்ஸ் த சோசியலிசம். சோசியலிசத்தை வந்து நம்ம முன்வைக்கிறதுக்காக இந்த சர்வாதிகாரத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம், அது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக் அண்ட் டேஞ்சரஸான ஒரு இதாக வந்து பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்ஸுக்கும் புத்தருக்கும் இருக்கிற அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிற அவங்களுடைய பார்வைகள். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா புத்தா வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவர் சொன்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா மாரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ வாலண்டரி ஆக்ஷன். ஸோ நம்மளா வந்து முன்னெடுத்து என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரதுக்காக பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது. அஹிம்சை அவர் பேசுறதோ அது வந்து சென்ட்ரலாக இருக்கணும், அப்சல்யூட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. இட் மஸ்ட் பி சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது.
டெமோக்ரஸி அவரும் ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்காரு. இண்டிவிஜுவல் மாரல் ரிஃபார்ம், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மார்க்ஸ் கிட்ட இருந்து புத்தர் வேறுபடுறது, இல்லை புத்தர் கிட்ட இருந்து மார்க்ஸ் வேறுபடுற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மாரல் ரிஃபார்ம். நமக்குள்ள நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் சமூகம் தானாக மாறும் அப்படிங்கிறத வந்து புத்தர் வந்து தீவிரமாக நம்பியிருக்காரு. மார்க்ஸ் வந்து இந்த மாற்றத்தை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னதுதான் வயலண்ட் ரெவல்யூஷன் அண்ட் டிக்டேட்டர்ஷிப்ங்கிறத சொல்றாரு. வயலன்ஸ் வந்து இட்ஸ் நெசசரி, வன்முறை வந்து ரொம்ப முக்கியம், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு மார்க்ஸ். ஸோ பாட்டாளிவர சர்வாதிகாரம் வந்து அவசியம் அப்படிங்கிறதும், அப்புறம் கலெக்டிவ் கிளாஸ் அப்ரைசிங், அதாவது கூட்டு வர்க்க எழுச்சி வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் சொல்ற நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் படிச்சது வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று அஹிம்சா அண்ட் டெமோக்ரஸி, ஜனநாயகம், மக்கள், சோஷியல் ஈக்குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மாரல் ரிஃபார்மேஷன், நமக்குள்ள நாமளே கொண்டு வர ஒரு மாற்றம். பட் மார்க்ஸ் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா வன்முறை மூலமாக வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும், புரட்சி கலெக்டிவ் கிளாஸ் அப்ரைசிங், இந்த கூட்டு வர்க்க முயற்சி மூலமாக பொருளாதாரத்தில் வந்து ஒரு மாற்றம், ஒரு புரட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக வந்து பார்க்க முடியுது. முக்கியமான ரெண்டு பாயிண்ட்டாக. ஸோ ஃபைனல் வேர்டிக் பை அம்பேத்கர். ஸோ ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி நிறைய பேசுகிறாரு, நிறைய பேசி இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் கடைசியிலேருந்து அவர் வேர்டிக் சொல்கிறது வந்துட்டு ஆப்வியஸாக நமக்கே தெரியும். ஸோ புத்தருடைய பாத்து தான் வந்து சுப்பீரியரான பாத்து. இட் இஸ் நான் வயலண்ட், டெமோக்ராட்டிக், எத்திக்கல் அண்ட் சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது. மார்க்ஸுடைய பாதை வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இட்ஸ் அ ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர், ஃப்ளாட் சிஸ்டம். அவரோட ஐடியாலஜி வயலண்ட்டு, அத்தாரிட்டேரியன், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு ஐடியாலஜியாக வந்து இருக்குது அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு. ஸோ ட்ரூ சோஷியல் ரெவல்யூஷன் மஸ்ட் பி ரூட்டட் இன் moral transformation, individual moral transformation, and it's not just about the economic restructuring அப்படிங்கிறது அம்பேத்கர் சொல்றார். வெறும் பொருளாதார வகையில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்து தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அங்கே அது என்றைக்குமே ஆபத்து தான் அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்து புத்தர் மூலமும் மார்க்ஸ் மூலமும் நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ரைட்டிங்ஸு. அவர் இந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரையும் வந்து கண்டிப்பாக அவர் புத்தருடைய தம்மமும் சரி, கால் மார்க்ஸோடைய தஸ் கேபிட்டல், அது போக வேறு ஏதோ புக்ஸ் மார்க்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக படித்து தான் வந்து இவ்வளோ வந்துட்டு ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், மேபி நான் சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதில் இருக்கலாம் அந்த ரைட்டிங்ஸில். ஸோ அந்த பிடிஎஃப் காப்பி இல்லாட்டி அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.